எல்லோரும் வந்த பிறகு ஊழல் செய்வார்கள். ஆனால் தாவேகா கட்சியில் இருந்து வரும்பொழுதே கிட்டத்தட்ட 92 பேர் மீது வழக்குகள் உள்ளது. என்ன வழக்குகள்? குற்ற வழக்குகள். அதில் கிட்டத்தட்ட 40 பேர் மீது கொடும் குற்ற வழக்குகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள், கடத்தல், ஆள் கடத்தல், கொலை, மிரட்டல், இப்படிப்பட்ட வழக்குகள் உள்ளவர்கள் 40% பேர். இவர்கள் தான் தூய சக்தி என்று சொல்லி தங்களை நேரேட்டிவ் செய்கிறார்கள். திருக்குறளையே அடுத்த வரியை ஹைட் செய்யும் ஊழலை செய்தது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களாகத்தான் இருக்க முடியும். பிறக்கும் போது எல்லாரும் சமம்தான், அதுதான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். அதை மட்டும் வைத்துக் கொண்டு இரண்டாவது வரியை ஏன் ஹைட் செய்ய வேண்டும்? லெட்டர் பேட், அதில் விஜயின் படம் இருக்கிறது, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இருக்கிறது. திருவள்ளுவரிடமே ஊழலா? அடுத்த வரியை ஊழல் செய்து விட்டார்கள். சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். ஏன் ஊழல் செய்தார்கள்? மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தூய சக்தி என்று எந்த விதமான நிரூபணமும் இல்லை என்பதற்குத்தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். இப்படியே தானே நீங்கள் திமுகவிற்கு 2021 கொடுத்தீங்க. அப்பவே நான் சொன்னேன், ஸ்டாலின் அவர்களால் முதல்வர் ஆக முடியாதுன்னு. நான் மட்டுமல்ல, எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க. அவங்க ஏதோ பெரிய அறிவு மாதிரி மூளையிலிருந்து அப்படியே கமெண்ட் போடுவாங்க. நீங்க சொன்னீங்களே ஸ்டாலின் வரமாட்டாருன்னு, எப்படி வந்தாரு அப்படின்னா, அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஆப்பு வந்திருக்குது. இதுதான் வரக்கூடாதவர் வந்தால் என்ன நடக்குமோ அதுதானே நடந்தது. கடந்த 75 வருடங்களாக இல்லாத 5 லட்சம் கோடி அதிக கடன் வாங்கினாங்களே, அதனால இந்த ஆப்பு என் தலையில ₹1 உட்காருது. ஒவ்வொரு தலையிலும் இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கான். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். நீங்கள் இதுவரையிலும் கேட்ட கேள்வி நேரேஷன் என்றால் என்ன, பெர்செப்ஷன் என்றால் என்ன என்பதற்குத்தான் நான் கடந்த 75 வருடங்களாக இந்த நேரேஷனையும் பெர்செப்ஷனையும் திராவிட கட்சியான அண்ணா ஆரம்பித்து, கலைஞர் அதை செய்து, எம்ஜிஆர் செய்து, பிறகு தாவேகாவும் ஒரு நேரேஷனை வைத்தார்கள். மேலும் நேரேஷன் என்ற வார்த்தையே சொன்னாலே இன்றைய இளைஞர்கள் அது ஏதோ ஒரு பொய்மை கலந்ததாக பார்க்கப்படுகிறதே. அதை பற்றியும் என்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டீர்கள். எனக்கென்று எந்த அபிப்பிராயம் இல்லை. நான் நீங்கள் கேட்கும் எந்த கேள்விக்குள்ளும் ஆழமாக போய் மக்களுக்கு புரிய வைப்பதே. இப்பொழுது தாவேகா விஜய் அவர்கள் அவருடைய 69 படங்களில் அவர் நடித்த திரைப்படங்களுடைய கதை அம்சம் தான் நேரேஷன். இப்படித்தான் ஒவ்வொரு திரைத்துறை உச்ச கதாநாயகர்களுடைய திரைப்படத்தை போலவே அவர்கள் வாழ்க்கையும் இருக்கும் என்று நினைக்கும் அளவிற்குத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அவலம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் சினிமா செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம். இதற்கு பெயர் செலிபிரிட்டி. சினிமா இல்லை, செலிபிரிட்டி என்றாலே சினிமாவும் செலிபிரிட்டி தான். நீங்கள் வழிபடக்கூடிய யாராக இருந்தாலும், ஆமா, வர்ஷிப்னா என்ன? இப்ப கடவுளையும் நீங்க வர்ஷிப் தானே பண்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்திலே உளவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். லைட் பிட்மேன் என்பவர் கண்டுபிடித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் உளவியலில் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். லைட் பிட்மேன் என்பவர், அவர் கண்டுபிடித்ததுதான் CWS என்கின்ற செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம். நீங்கள் உருவ கடவுளை வழிபடுவதில் இருந்துதான் இந்த பழக்கம் ஆரம்பிக்கிறது. அதனால்தான் புத்தர் தன் சீடர்களுக்கு என்ன சொன்னார் என்றால், நீங்கள் பக்குவம் பெற்ற பிறகு, பக்குவம் இல்லாத போது எல்லோருமே தன்னுடைய குரு தியானத்தில் வருவார். ஆனால் நீங்கள் ஓரளவிற்கு என்னிடத்திலே 3 ஆண்டு பயிற்சி பெற்று பக்குவம் பெற்ற பிறகு நீங்கள் தனித்துவமாக தியானம் செய்யும் போது உங்கள் குருவான புத்தரான நான் உங்கள் தியானத்தில் தென்பட்டால் என் தலையை கொய்து விடுங்கள் என்றார், என்னை கொன்று விடுங்கள் என்றார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோமை எதிர்த்து கிளர்ச்சி செய்தவர் தான் புத்தர். வேதங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் தான் புத்தர். வேதத்தில் சொல்லப்படும் உருவ கடவுள்களுக்கு பயனே இல்லை, 10 பைசாவுக்கு பயன் இல்லை என்பதை பறைசாற்றியவர் தான் புத்தர். அதனால்தான் பகவான் ஓஷோ சொல்வார், எனக்கு புத்தருடைய மரணத்தின் மீதும் சந்தேகம் இருக்கிறது. அவரும் விஷம் வைக்க கொல்லப்பட்டார். சாக்ரட்டிஸும் விஷம் வைத்தே கொல்லப்பட்டார். யாரெல்லாம் உண்மையை பேசுகிறார்களோ அவர்களுக்கு விஷம் தரப்படுகிறது. இதே நீங்கள் வேத காலத்தில் இருந்த உருவ கடவுள், அதே போல்தான் எல்லா மதத்திலும் உருவ கடவுள்கள் உண்டு. ஆனால் அதனுடைய பெயர்கள் வேறு வேறாக மாறுகிறது. இப்போது சர்ச்சில் இயேசு இருக்கிறாரே, அவர் ஒரு செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் தான். நீங்கள் எந்த சர்ச்சிலாவது இயேசுவின் சிலை இல்லாமல் இருக்கிறதா? எந்த பள்ளிவாசலிலாவது அவர்களுடைய குருமார்களுடைய கல்லறை இருக்கிறது? அது உங்களுக்கு உருவமாக மாறிவிடுகிறது. ஆக இங்கே லக்ஷ்மியா, இயேசுவா, அல்லது மசூதிகளில் இருக்கக்கூடிய அந்த மத குருமார்களுடைய கல்லறையா என்பதல்ல, அது ஒரு உருவம், அவ்வளவுதான். அது ஒரு ஐடல், அது ஒரு வர்ஷிப்பாக மாறிவிடுகிறது. இப்படி சினிமா என்கின்ற 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த சினிமாவை கண்டுபிடிப்பதற்கு முன்பு மக்களுக்கு இந்த செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் என்பது மதங்களில் இருந்தது.
ஊர் தெய்வம், காவல் தெய்வம். இப்போது கூட என்னிடத்துல நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை சொல்லுங்கன்னுவாங்க. என்னத்த குலம் என்பது ஒரு காலத்தில் மனிதன் நாகரிகம் இல்லாத போது காடுகளில் வாழும்போது குலம் குலமாக வாழ்ந்தான். அப்போது அவன் ஒரு நடுகல்லை நாட்டியிருப்பான், ஒரு செங்கல்லை வழிபட்டிருப்பான், மரத்தை வழிபட்டிருப்பான். நான் அவர்களுக்கு என்று சொல்வேன், உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் இருக்கும், அதற்கு அதிபதி தான் பூர்வ புண்ணியம், அதுதான் பல ஜென்மங்களாக நீ கட்டுறது, அதுதான் தெய்வம் என்பேன். அப்போ இப்ப தாவேக்கா வந்து ஒரு நேரேட்டிவை செட் செஞ்சாங்க. 69 படங்களில் தளபதி. உண்மையில் பார்த்தால் தளபதி என்றால் போர்க்களத்திலே போய் போரிடுபவர்களுக்கு தான் தளபதி என்று பெயர். இது ஒரு நேரேட்டிவ். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்ற நேரேட்டிவ். கமலஹாசன் உலக நாயகன். உலகம் முழுவதுமா கமலுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அது உலக நாயகன். பிறகு சரத்குமார் அவர்களுக்கு சுப்ரீம் ஸ்டார். இதெல்லாம் என்ன நேரேட்டிவ் தான். அப்படி தளபதி என்ற நேரேட்டிவை அவர் கொண்டு வந்தார். அந்த நேரேட்டிவில் 69 படங்கள். அந்த 69 படங்களில் ஹீரோ கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார். அதுதான் நேரேட்டிவ். ஏன் 69 படங்களிலும் வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து அவர் வந்து இன்று அரசியலில் 108 தொகுதிகள் வாங்கியிருந்தால் உண்மையிலேயே வில்லனை நல்ல மனதை அறிந்து கொண்டார்கள் என்று. அந்த 69 படங்களிலுமே யாருமே உச்ச நடிகர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்களாக இருக்கிறார். நான் சொல்வது அவர் மாண்புமிகு முதல்வர் ஆவதற்கு முன்னாடி காலம் பேசும்போது அவரை விஜய் என்று தான் அழைக்க முடியும். அதனால் விஜய் அவர்கள் தன்னுடைய 69 படங்களிலே அவர் வந்து ஹீரோ கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தால், ஹீரோ என்றாலே நல்லதை செய்பவர், கெடுதலை வந்து அழிப்பவர், கெட்டவனை அழிப்பவர், நாட்டில் உள்ள அனைத்து விதமான கெட்டது, ரேபிஸ்ட்ல இருந்து, பிக் பாக்கெட்ல இருந்து, கொள்ளையடிக்கிறவன்ல இருந்து, அரசியல்வாதி கொள்ளையடிச்சா அதையும் பிடிக்கிறது, ஊழல், இப்படிப்பட்ட ஒரு நேரேட்டிவ் தான் எல்லா ஹீரோக்களுக்கும். நான் ஒரு முறை 35 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே சென்னை தரமணையில் உள்ள பிலிம் இன்ஸ்டிடியூட் ப்ரொஃபசர் CMV ரமணன் அவர்தான் 1900 கிட்டத்தட்ட வந்து 95வது காலம், 95ல் ரிட்டையர்ட் ஆகிறார். 1995 வரலும் அவர் தான் வந்து நம்ம தரமணையில் உள்ள ஃபிலிம் இன்ஸ்டிடியூட், அந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு அவர் தான் வந்து ப்ரொஃபஸர். அவரை நான் ஒரு முறை சந்திக்கும் போது திருநள்ளாறு என்ற ஒரு நவகிரக ஸ்தலத்துக்கு நான் என்னுடைய இன்னொருடைய ஜோதிட நண்பரோடு, அவர் இப்போது மறைந்து விட்டார், அவரோடு செல்லும் பொழுது அவரும் பிரபலமான ஒரு ஜோதிடர். அப்போது அந்த குரூப்பில் இவர் வந்திருந்தார். நான் ஜோதிடன் என்றவிட என்னை அட்டைப்பூச்சியை போல் பிடித்துக் கொண்டார். அப்போது எனக்கு சினிமா தேவை, அவருக்கு ஜோதிடம் தேவை. அப்போதுதான் அவர் வந்து, நீங்கள் தயவு செஞ்சு இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டிலே தங்கணும், திருநாளிலிருந்து வந்த உடனே நான் நாளைக்கு வரங்கன்னு போனேன். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் 10 பேர் ஜாதகம் பார்த்தப்பதான் எனக்கு அவர் என்ன பண்ணாரு, ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல வந்து 3 வருஷம் கற்றுக் கொடுக்கறத உட்கார வச்சு 3 மணி நேரம் கற்றுக் கொடுத்தார். எல்லாத்தையும் அவர் சொல்ல எழுதிக்கிட்டேன். ஆமாம், ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் என்ன, ஆமாம், கண்டினியூட்டி என்ன, இப்படி ஒரு 27 மேட்டர் எழுதி கொடுத்தாரு. இந்த 27 மேட்டர் தான் நாங்கள் 3 வருஷமாக வந்து 27 ஐட்டம்ஸ் இதை கற்றுக் கொடுக்குறோன்றார். அப்போ தான் சொன்னார், ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து எங்களுக்கு 8 கதைகள் தான் இருக்குது. இந்த 8 கதைகள் தான் தமிழ்நாட்டில் 8000 கதைகள் அல்லது 80,000 கதைகள் அல்லது 8 லட்சம் கதைகள். ஒரே கதையைத்தான் எம்ஜிஆர் ஹீரோயிசம் செய்தார். அதே ஹீரோயிசத்தை தான் வேறு முகங்களாக ரஜினி செய்தார். அதே ஹீரோயிசத்தை தான் இன்றைய உச்ச நடிகர் என்று சொல்லிக் கொள்ளும் நடிகர் விஜயும் செய்தார். இதுதான் நேரேட்டிவ். 8 நாட்டு தான் இருக்கு, 8 கதைகள் தான் இருக்கு. இதுக்குள்ளதான் நீங்க எந்த நேரேஷனை செட் பண்ண முடியும். அப்படி விஜய் அவர்கள் தான் ஒரு தளபதி. தளபதி என்றால் யார்? மக்களை காப்பாற்றுபவர். ராணுவ தளபதியா விஜய் அவர்கள்? இல்லை. திரையில் வரக்கூடிய கற்பனை கதைக்கான தளபதி, கற்பனை திரைப்படத்தில் வரக்கூடிய கற்பனை தளபதி. அப்படித்தான் திரைப்படத்தில் வரக்கூடிய கற்பனையில் தான் சூப்பர் ஸ்டார். இந்தியாவை சீனா போரிலிருந்து காப்பாற்றிய சூப்பர் ஸ்டார் அல்ல ரஜினிகாந்த். அவருக்கென்று ஒரு நேரேட்டிவை செய்து அவர் கோடிகளில் சம்பளம் வாங்குவதற்கு வைத்துக் கொள்ளப்பட்ட பட்டம் என்பது சூப்பர் ஸ்டார். அப்படியேத்தான் விஜய் அவர்கள் தன்னுடைய திரை வாழ்க்கையில் உச்ச நடிகனாகி 200 கோடி சம்பளம் வாங்குவதற்கு வைத்துக் கொண்ட பெயர் தான் தளபதி. இதை அப்படியே அடாப்ட் செய்து அரசியலுக்குள் வருகிறார். எல்லோரும் வந்த பிறகு ஊழல் செய்வார்கள். ஆனால் தாவேகா கட்சியில் இருந்து வரும்பொழுதே அஃபிடேவிட்டில் கொடுத்திருக்க, அப்போதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் அஃபிடேவிட்டில் தர வேண்டாம், இப்போதெல்லாம் குற்ற பின்னணி உள்ளவர்கள் அஃபிடேவிட்டில் தர வேண்டும். தாவேகாவினர் கிட்டத்தட்ட 92 பேர் மீது வழக்குகள் உள்ளது. என்ன வழக்குகள்? குற்ற வழக்குகள். அதில் கிட்டத்தட்ட 40 பேர் மீது கொடும் குற்ற வழக்குகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள். மேலும் வந்து கொடும் குற்றங்கள் என்றாலே கொடுமையான குற்றங்கள், பலர் மீது வந்து கடத்தல், ஆள் கடத்தல், கொலை, மிரட்டல், இப்படிப்பட்ட வழக்குகள் உள்ளவர்கள் 40% பேர். இவர்கள் தான் தூய சக்தி என்று சொல்லி தங்களை நேரேட்டிவ் செய்கிறார்கள். இதுதான் நேரேட்டிவ். உண்மையான தூய சக்தி என்றால் விஜய் முதல்வர் அவர்கள் அஃபிடேவிட்டில் உள்ளதை தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த 92 பேரையும் அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும். அப்போது எனக்கு தெரியாது, நீங்கள் அஃபிடேவிட்டில் கொடுத்த பிறகு நான் தெரிந்து கொண்டேன், நான் மக்களிடம் தூய சக்தி என்று வந்தவன். அதே போல் அவர் இன்னொரு நேரேட்டிவும் செய்தார் விஜய் அவர்கள். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வார்த்தையோடு முடித்துக் கொண்டார். ஏன் அதற்கு அடுத்த வந்து வார்த்தை, அது அந்த குறளையே, அதாவது எனக்கு தெரிந்து திருக்குறளையே வந்து அடுத்த வரியை வந்து
வந்து ஹைடு செய்யும் ஊழலை செய்தது திரு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களாகத்தான் இருக்க முடியும். அந்த குரல் 972வது குரல், அந்த குரல் 972வது குரல், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்பது பொருள் பாலில் வருகிறது. அதிகாரம் குடிமை. குடிமை என்றால் என்ன? நல்ல குடி என்பது பிறப்பால் வருவதல்ல. உன்னுடைய மூதாதையர்களும் நல்ல அறம் சார்ந்தவர்களாகவும் பண்பு சார்ந்தவர்களாகவும் பொய் பேசாமையும் வள்ளலார் வந்து கந்தகோட்ட முருகனும் பாடுகிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற அப்படிப்பட்ட குடிமையில் பிறந்தவர்கள்தான் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறக்கும் போது எல்லாரும் சமம்தான், அதுதான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். அதை மட்டும் வைத்துக்கொண்டு இரண்டாவது வரியை ஏன் ஹைட் செய்ய வேண்டும்? நான் வெப்சைட்டில் கூட போய் பார்த்தேன். அது இப்போது உங்களுக்கு திரையில் காட்டப்படும். விஜயருடைய வெப்சைட் லெட்டர் பேட், அதில் விஜயின் படம் இருக்கிறது, முதல்வர் விஜயின் அவர்களுடைய படம் இருக்கிறது. அதிலே பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இருக்கிறது. திருவள்ளுவரிடமே ஊழலா? அடுத்த வரியை ஊழல் செய்து விட்டார்கள். சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஏன் ஊழல் செய்தார்கள்? தெரியாமல் அல்ல, தெரிந்தேதான். இதுதான் நேரேட்டிவ். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றால் எல்லா ஜாதியினருக்கும் நாங்கள் அப்பாற்பட்டவர்கள் என்ற நேரேட்டிவை செட் செய்ய முடியும். நாங்கள் எங்களுக்குள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. அதனால் திருக்குறளில் சொல்லப்பட்டது. இந்த திருக்குறளையே படிக்காதவர் திருவள்ளுவர் இவ்வளவுதான் சொன்னார் போல இருக்கிறது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்போக்கும். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா டாக் ஆஃப் தி சிட்டியா இருக்குது. பாத்தீங்களாங்க, அவர் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். அடுத்த வரி திருவள்ளுவர்கிட்டே ஊழல் செய்றீங்களே நீங்க. எனக்கு அதுதான் வந்து மிக வேதனையாக இருக்கிறது. இந்த மக்களை எப்படி புரிந்து கொள்வது? தமிழ்நாட்டு மக்கள் என்றே தெரியவில்லை. சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்பது என்ன? பிறக்கும் போது எல்லாரும் வந்து சமம்தான். ஆனால் அவனுடைய திறமை, அவனுடைய அறிவு, அவனுடைய நுண்ணறிவு, அவனுடைய நல்ல அறம் சார்ந்த குணங்கள் மட்டுமே வேற்றுமையை ஏற்படுத்துகிறது. ஒரு வீட்டில் ஒரு தச்சர் இருக்காரு, அதே வீட்டில் ஒரு பிளம்பர் இருக்காரு, அதே வீட்டில் ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்காரு, அதே வீட்டில் ஒரு ஆடிட்டர் இருக்காரு. இந்த 4 பேருக்குமே ஒரே மரியாதையா கொடுப்பாங்க அந்த வீட்டு முதலாளி? பிளம்பர் வந்தா போய் பிளம்பிங் வேலையை பாருங்க, தச்சர் வந்தா தச்சு வேலையை பாருங்க, ஆடிட்டர் வந்தாருன்னா கணக்கு வழக்குகளை பார்க்குறாரு. அங்கதான் வேற்றுமை வருது. வாங்க உட்காருங்கன்னு வாங்க. பிளம்பர் வந்தோடனே வாங்க உட்காருங்க காஃபிலாம் கொடுக்க மாட்டாங்க. எலக்ட்ரிஷியன் வந்தோடனே வாங்க உட்காருங்க காஃபிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆடிட்டர் வந்தோடனே உட்காருங்கன்னு அவர் செய்கிற தொழில், இவங்க தலையெழுத்தை காப்பாற்றுற தொழில். இவங்க எத்தனை கோடிக்கு வரி வந்து கட்டணும், அதிகமாக கட்ட வைக்கவும் முடியும், அவரால் குறைவாக கட்ட வைக்கவும் முடியும். ஆனால் பிளம்பர் அப்படி கிடையாது. வந்தாரா, அவர் அங்கே என்ன டெக்னிக்காக அதை செய்ய முடியுமோ அதை செஞ்சால் அவருக்கு என்ன ஒரு 100 200 அவ்வளோதான். இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார். பிறப்பினால் எந்த வேற்றுமையும் இல்லை. ஆனால் அவருடைய செய்தொழிலில் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து ஒரு வேற்றுமை வரும், பிளம்பருக்கு ஒரு வேற்றுமை வரும், கார்பெண்டருக்கு ஒரு வேற்றுமை வரும், ஆடிட்டருக்கு ஒரு வேற்றுமை வரும், வக்கீலுக்கு ஒரு வேற்றுமை வரும். இன்னும் மாண்புமிகு முதல்வராக இருந்தால் அதுக்கு ஒரு வேற்றுமை. ஏன் மாண்புன்னு பேச சொல்றாங்க? முதல்வர் ஆயிட்டாலே அவங்க தொழிலால அவங்க வந்து பல கோடி பேருடைய ஓட்டு வாங்கிட்டு வரதுனால அவங்க மாண்புன்னு போடணும். அதே முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பேரை சொல்லி கூப்பிடலாம். இப்ப மாண்புன்னு சொல்லிட்டு தான் கூப்பிடணும். அங்கதான் இதை தொட்டாக்கா ஓட் பேங்க் போயிடும்ன்றதுக்காக விஜய் அவர்கள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் லெட்டர் பேட்ல போட்டார். இதுதான் நேரேட்டிவ். இதற்கு முன்பு நான் வந்து கலைஞர் நேரேட்டிவை சொன்னேன், எம்ஜிஆர் நேரேட்டிவ், ஜெயலலிதா நேரேட்டிவ், அடுத்தது ஸ்டாலின் நேரேட்டிவ், எடப்பாடி நேரேட்டிவ் சொல்லி இப்போ கடைசியாக உங்களுடைய இறுதி அத்தியாயத்திற்கு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர், முன்னாள் நடிகர் தளபதி என்ற பெயர் ஒரு நேரேட்டிவ். அவர் நடித்த 69 படங்கள் கதைகளை போல்தான் என் வாழ்க்கையும் இருக்கும் என்பது ஒரு நேரேட்டிவ். அது மட்டுமல்ல, இன்னொரு நேரேட்டிவையும் அவர்கள் செட் செய்தார்கள். அதுதான் தூய சக்தி என்ற ஒரு நேரேட்டிவ். நான் கூட உண்மையிலேயே முதன்முறையாக விஜய் அவர்களை பொதுவெளியில் பார்ப்பதால் தூய சக்தியாக இருப்பார் என்றுதான் நானே உண்மையாகவே நினைத்தேன். ஆனால் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லியது, ஒரு நடிகன் எப்போதுமே தூய சக்தியாக இருக்க முடியாது. அவர் தொழிலே நடிப்பது. நான் கேமராவுக்கு முன்னால் நடிக்க மாட்டேன் என்று சொல்வதும் ஒரு நடிப்பு. எல்லாமே வாய் வார்த்தைகள் தான். அதனால் தான் ஞானிகள் வார்த்தைகளை வைத்து நம்ப மாட்டார்கள். பகவான் ஓஷோ சொல்வார், யாராவது உன் காலுக்கு நான் செருப்பாக இருப்பேன் என்றால் அவருடைய கண்களை உற்றுப்பார், அது வேறு கதை சொல்லும். ஆனால் 4 மே 2026 அன்று தனக்கு மெஜாரிட்டி இல்லை என்றவுடன் யாருக்கு தான் போட்டி என்று சொன்னாரோ அதே திமுக தலைவர் வீட்டிற்கே அழையாத விருந்தாளியாக போய் அவரிடம் உங்கள் கூட்டணி ஆதரவு வேண்டும். ஏனென்றால் அதிமுக பக்கம் போக முடியாது. ஏன் போக முடியாது என்றால் அது வந்து கொள்கை எதிரி. இவர் அரசியல் எதிரி. கொள்கை எதிரி வந்து குறைந்த எதிரி, அரசியல் எதிரி வந்து கொள்கை எதிரி அதிகமான பெரிய எதிரி, அரசியல் வந்து எதிரி சிறிய எதிரி என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய நடவடிக்கையினாலும் செய்கினால்தானும் இனிமேல் தமிழக ராதியை மாற்ற வேண்டும். கொள்கை எதிரியிடம் தான் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, ஆனால் அரசியல் எதிரியிடம் நட்பு பாராட்டலாம், கூட்டணி கேட்கலாம் என்பதை தயவு செய்து தமிழறிஞர்கள், தமிழக ராதிகள்
அடிப்படையில் போய் பொருளுரையை மாற்றுங்கள். அதனால் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், மியூசிக்கல் சேர் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் வந்திருக்கு, யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்றது. இதுதான் உண்மையிலேயே பிரபஞ்சம் ஏதோ ஒரு அரசியல் விழிப்புணர்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு தர விரும்பியதால் இது நடந்திருக்கிறது. இப்போது மக்கள் தெரிந்து கொள்ளலாம் நேரேட்டிவ் என்றால் என்ன, பெர்செப்ஷன் என்றால் என்ன. இதே விஜய் அவர்களுக்கு 130 தொகுதி வந்து விட்டிருந்தால் கடைசி வரையிலும் அந்த நேரேட்டிவ் நின்று இருக்கும். திமுக தீய சக்தி, அவர் வீட்டுக்கும் போக மாட்டேன், அவர் தெற்கு பக்கம் வந்தால் நான் தெற்கு பக்கம் போக மாட்டேன், வடக்கு பக்கம் போவேன், அவர் வடக்கு பக்கம் வந்தால் நான் கிழக்கு பக்கம் போவேன் என்ற முடிவை எடுத்திருப்பார். ஆனால் அவருக்கு 108 தான் வந்தது. அதனால் திமுக ஏற்கனவே இவர் அழைப்பும் சொல்லிவிட்டார். யாரு முதல் அறிக்கை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தந்தார்கள். இந்த ஆட்சி அமைவதற்கு நாங்கள் எந்த இடையூறாக இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். மேலும் இவருக்கு தேர்தலுக்கு முன்பே விஜய் அவர்களுக்கு திருமாவர்களை கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததை அவரே பகிரங்கமாக தன்னுடைய முதல் அந்த தேர்தல் அந்த மாநாட்டிலேயே சொன்னார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இதுதான் அவருடைய இரண்டாவது நேரேட்டிவ். அதாவது தமிழ்நாட்டை அவர் மியூசிக்கல் சேர் ஆக்க வேண்டும் என்பது முதல் மாநாட்டிலேயே முடிவெடுத்து விட்டார். இப்படி ஜெயலலிதா அம்மையார் சொன்னதில்லை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று, எம்ஜிஆர் சொன்னதில்லை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று, கலைஞர் கருணாநிதி அவர்களும் சொன்னதில்லை. ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 அன்று ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்ட விசிகாவுக்கு தரவில்லை, IUML-க்கு தரவில்லை, கம்யூனிஸ்டுகளுக்கு தரவில்லை. ஆனால் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே அவர் ஒரு நேரேட்டிவ் செட் செய்கிறார். அவர் புரிந்து கொண்டார் 20% குறைந்தபட்சம் 20% திமுக வாங்கிவிடும் என்பது விஜய் அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு மனிதன் பணக்காரன் ஆகிவிட்டாலே பல நிபுணர்கள் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். கொஞ்சம் கேள்வி ஞானம் இருந்தால் இன்று ChatGPT சொல்லிக் கொடுத்து விடும், கிளாட் சொல்லிக் கொடுத்து விடும். அதனால் தான் பகவான் ஓஷோ சொல்லுவாரு, ஆங்கிலத்தில் சொல்லுவாரு, a stupid rich man also can become intelligent, but a intelligent poor man cannot become a intelligent man, because intelligent have to survive, it needs some vitamins, that vitamins in money. இதனுடைய தமிழ் பொருள் என்னவென்றால், ஒரு அடிமுட்டாளான பணக்காரன் கூட புத்திசாலியாகிவிட முடியும். பணம் வந்தவுடன் புத்திசாலித்தனத்தை கற்றுக்கொள்வான். ஆனால் ஒரு பரம்பரை புத்திசாலி கூட ஏழையாக இருந்தால் கடைசியில் முட்டாளாக மாறிவிடுவான். காரணம், உங்கள் புத்திசாலித்தனம் வேலை செய்வதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது. அதில் தான் புத்திசாலித்தனம் என்ற விட்டமின்கள் இருக்கிறது. அப்போ தளபதி என்ற 69 படங்களில் ஹீரோ கேரக்டர் எல்லாமே ஹீரோ கேரக்டர் உள்ளவங்க தான் இதுக்குள்ள வராங்க. அவங்க இதை பிடிச்சிட்டாங்க. ரைட். இப்போ இதைத்தான் உளவியல் என்ன சொல்கிறது? சரி, இந்த நேரேட்டிவுக்கு இப்பொழுது இது தெரியாமலேயே விட்டில் பூச்சிகளாக எம்ஜிஆர் காலத்திலும் ஒரு கோடி பேர் விழுந்திருக்கிறார்கள், கலைஞருக்கும் 1 கோடி பேர் விழுந்திருக்கிறார்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2021 ஜீபூம்பா பெரிய ஒரு வச்சு டப்பா வச்சு தனக்கு விக்குலாம் வச்சுக்கிட்டு தான் 65 வயது மனிதன் அல்ல 45 மனிதன் எக்ஸசைஸ் வீடியோ எல்லாம் போட்டு, ஆமா, அவராலையும் 133 தொகுதி ஜெயிக்க முடியுது 2021. என்ன இப்படி எல்லாராலையுமே இந்த நேரேட்டிவை செட் செய்ய முடிகிறது என்றால் அது மக்களிடம் பெர்செப்ஷனாக மாறி அவர்களுக்கும் வாக்களிக்கிறார்கள் என்றால் மக்கள் பாவம் இன்னும் அவர்கள் அறிவு வளர்ச்சி பெறவில்லை என்று உளவியல் சொல்கிறது. மனிதர்களுக்கு 2 வயது இருக்கிறதாக உளவியல் சொல்கிறது. ஒன்று உடலின் வயது, இன்னொன்று மனதின் வயது. மனதின் வயதில் 99% மக்களும் தங்களுக்கு யாராவது ஒரு கடவுள் மெசையா இயேசுவை போல் தேவனின் மைந்தனாவது தன் பிரச்சனையை தீர்க்க வேண்டும், அல்லது அரசியல் தலைவர்களாவது நான் உங்கள் கனவை நனவாக்குவேன் என்று இந்த தேர்தலில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னதை போல் வர வேண்டும், அல்லது நடிகர் விஜயை போன்ற ஒரு அரசியலிலிருந்து நான் தான் தூய சக்தி, இவர்கள் தீய சக்தி என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவர்களுடைய பிரச்சனையை அவர்களாலேயே தீர்த்து கொள்ள முடியாத நிலையில்தான் மக்கள் வாழ்கிறார்கள் 99%. அதனால் தான் கூகுளில் போய் போடுங்கள், அறிஞர்கள் என்றால் 1% தான் இருக்கிறது. அதனால் இந்த கூட்டம் எப்பொழுதுமே தவறானதை தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறது. சரியானதை எந்த யுகத்திலும் தேர்ந்தெடுக்கவில்லை. சத்திய யுகத்திலும் தேர்ந்தெடுக்கவில்லை, துவாபர யுகத்திலும் தேர்ந்தெடுக்கவில்லை, கலியுகத்திலும் தேர்ந்தெடுக்கவில்லை, திரேதா யுகத்திலும் ராமன் வாழ்ந்த காலத்திலும் தேர்ந்தெடுக்கவில்லை. கூட்டம் எப்பொழுதுமே தீமையைத்தான் செய்யும் என்கிறது உளவியல். காரணம், அதுதான் மாப் சைக்காலஜி, அதுதான் மாப் மென்டாலிட்டி. அதனால் தான் பகவான் ஓஷோ சொல்வார், எப்பொழுதுமே தனி மனிதர்கள் யாருக்குமே தீங்கு செய்வதில்லை. ஒரு இஸ்லாமிய கூட்டம் என்ற அந்த மாப், ஒரு இந்து என்ற மாப் கூட்டத்திற்கு மத ரீதியாக மிகப்பெரிய இழப்பையும் ஒரு மிகப்பெரிய மிரட்டலையும் விட முடியும். ஆனால் ஒரு தனி மனிதன் விட முடியாது. கூட்டத்திற்கு என்று ஒரு நோக்கமே இருக்காது. கூட்டம் ஏன் நோக்கம் இருக்காது என்றால், நாம் எல்லோருமே எப்பொழுதுமே
எங்காவது ஒரு இடத்தில் நாம் கரைந்து போக விரும்புகிறோம். அதற்கு நம் மனதிற்கு ஏற்றாற் போல் யாராவது பேசினால் நாம் கரைந்து போகிறோம். இன்று வரையிலும் மத கலவரங்கள் கூட்டத்தால் தான் நடத்தப்பட்டுள்ளது. இந்துக்கள் முகமதியர்கள் தாக்குகிறார்களா, கிறிஸ்துவர்களை தாக்குகிறார்களா? கூட்டமாகத்தான் தாக்குவார்கள். இருவருக்குள் உள்ள சண்டை கூட பிறகு கூட்டம் கையில் எடுத்துவிடும். இரண்டு வேற்று மதக்காரர்களுக்கு சண்டையை தெரிந்தவுடன் கூட்டம் வந்துவிடும். கூட்டம் வந்தவுடன் அங்க கலவரம் பெரிதாக ஆகிவிடும். ஊரடங்கு உத்தரவு வந்துவிடும். பல உயிர்கள் சேதாரமாகிவிடும் என்பதுதான் கடந்த 5000 வருடங்களாக நமக்கு வரலாறு புகட்டி உள்ளது. அப்பொழுது இந்த கூட்டம் எப்போதுமே சரியானதை ஏன் தேர்வு செய்யவில்லை என்பதை நான் போகின்ற போக்கில் சொல்லவில்லை, வரலாற்று ரீதியாக சொல்கிறேன். சாக்ரட்டிஸிற்கு விஷம் வைப்பதற்காக 501 நீதிபதிகளிடம் வாக்கெடுப்பு நடக்கப்பட்டது. அதில் பொதுமக்களும் உண்டு. நீதிபதிகளே 501 பேர் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதுல பியூரோக்ராட்ஸ் இருந்தாங்க, பொதுமக்களும் இருந்தாங்க. மொத்தத்தில் சேர்த்து 501 பேர். சாக்ரட்டிஸ் எந்த ஊழலும் செய்யவில்லை, யாரையும் கற்பழிக்கவில்லை, அடுத்தவன் மனைவியை இழுத்துக்கொண்டு ஓடவில்லை, அரசியலில் ஈடுபட்டு மந்திரி பதவியை எடுத்துக்கொண்டு அவர் எந்த ஊழலும் செய்யவில்லை. ஆனால் இந்த கூட்டம் அப்பொழுதும் சரியானதை தேர்ந்தெடுக்கவில்லை. பிற்காலத்திலே சாக்ரட்டிஸினுடைய அனைத்து தத்துவங்களும் அறிவியல் பயன்படுத்தி கொண்டது. சாலிட் என்ற வார்த்தையிலிருந்து அவர் கண்டுபிடித்த 10 வார்த்தைகள் என்று இன்றைக்கும் இந்த தேதியில் அறிவியலில் பயன்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அறிஞன் விஷம் வைக்கலாமா வேண்டாமா என்று 501 பேர்களிடம் வாக்கெடுப்பு நடத்தினால் எண்ணிக்கையில் 501 இன்று விஜய் அவர்கள் பெற்றிருக்கிற 1,72,00,000 வாக்குகள் என்பதெல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை. எப்போதுமே கூட்டம் தவறானதை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பதற்குத்தான் இந்த உதாரணம். அந்த 501 பேரில் 280 பேர் சாக்ரட்டிஸிற்கு விஷம் வைக்க வேண்டும் என்று சொன்னது, 220 பேர் வைக்க வேண்டாம் என்று சொன்னது. அப்பொழுது கூட கூட்டம் ஒரு நல்ல மனிதனை, ஒரு அறம் சார்ந்த மனிதனை, அதற்கு அவர் மீது வைத்த சார்ஜ் என்ன தெரியுமா? 3 பெரும் குற்றங்கள். அவர் ஏதேன்ஸ் கடவுள்களை மதிக்கவில்லை. அப்படி மதிக்காமல் இளைஞர்களுக்கு அந்த கடவுளை மதிக்காதீர்கள், அது உண்மையிலே கடவுள் தானா, அதனிடம் ஏதாவது விசேஷ சக்தி இருக்கிறதா என்பதை நீங்களே அறிந்து ஆராய்ந்து பிறகு முடிவு செய்யுங்கள் என்று சொன்னார். அதனால் அவர் இளைஞர்களை கரப்ட் செய்தார். He corrupted the youth. இது 2வது சார்ஜ். முதல்ல ஏதேன்ஸ் நகர பெருகடவுள்களை அவமதித்தார். அது கடவுளே இல்லை என்றால், ஏமாற்று வித்தை என்றார். அதை நம்பும் இளைஞர்களிடம் போய் தயவு செய்து நம்பாதீர்கள் என்றார். ஆராய்ந்து பார்த்து நம்புங்கள், இல்லை நம்பாமல் போங்கள். மதவாதிகள் சொல்வதால் நம்பாதீர்கள் என்றால், அதனால் மதவாதிகளுக்கு எதிரானார். பிறகு அன்எக்ஸாமின்ட் லைஃப் இஸ் நாட் வர்த் லிவிங் என்றார். உன் வாழ்க்கை எதிர்காலத்தை நீ இன்றைக்கே பரிசோதித்து பார்க்காமல் வாழும் வாழ்க்கை வேலிட் இல்ல. அன்எக்ஸாமின்ட் லைஃப் இஸ் நாட் வர்த் லிவிங், அது மதிப்பு மிக்க வாழ்க்கையாக இருக்காது. அதனால் தான் நான் என்னுடைய 24வது வயதில் வேற எங்க போய் நீங்க தெரிஞ்சுப்பீங்க? இந்த சாக்ரட்டிஸ் 3வது வார்த்தையில தான் ஜோசியம் வருது, உங்க தனி மனித ஜாதகம் வருது. அன்எக்ஸாமின்ட் லைஃப் இஸ் நாட் வர்த் லிவிங் என்ன அர்த்தம்? எங்க போய் எக்ஸாமின் பண்ணுவீங்க உங்க லைஃப்? ஏசுநாதர் சிலை முன்னாடி போய் நின்று பண்ணுவீங்களா? காளி சிலை முன்னாடி நின்று பண்ணுவீங்களா? முருகர் சிலை முன்னாடி நின்று பண்ணுவீங்களா? பெருமாள் சிலை முன்னாடி நின்று பண்ணி திருப்பதிக்கு போனா பண்ண முடியுமா? ஜெருசலேம் போனால் பண்ண முடியுமா? யூத கோயிலுக்கு போனால் பண்ண முடியுமா? இயேசு பிறந்த ஊருக்கு போனால் பண்ண முடியுமா? மெக்கா மெதினா போனால் பண்ண முடியுமா? உங்கள் ஜாதக கட்டத்தினால் தான் பண்ண முடியும். அதை தான் நாம் பண்ண தன்னை அறிந்தவன், அதான் என் பேருக்கு கீழே நான் தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற மறைபொருள் ஞானின்னு போட்டுக்கிறேன். இதை தெரியாமலே நான் பண்ணுறேன். அதான் சொல்லி தெரிவதில்லை, மன்மத கலை போல் தான் சொல்லி தெரிவதில்லை தன்னை அறிதல் கலை. ஆனால் அதை தான் நீங்கள் அறிய முடியாத அளவுக்கு இந்த சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கு. ஆக இந்த 3 குற்றங்களுக்காகத்தான் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதில் 280 பேர் மரண தண்டனை கொடுக்கின்ற அப்பவும் கூட்டம் தப்பு தான் பண்ணிச்சு. அதே 2500 ஆண்டுகளுக்கு பிறகு சாக்ரட்டிஸ் சொன்னதை விட பல மடங்கு சொன்ன அந்த ஓஷோவுக்கும் விஷம் வைத்துக் கொள்ளப்பட்டார். அப்போ யாரெல்லாம் உண்மை பேசுகிறார்களோ இந்த சமூகம் அவர்களுக்கு விஷம்தான் பரிசாக தருகிறது. அப்போ கூட்டம் எப்பொழுதும் சாக்ரட்டிஸ் காலத்திலும் கூட்டம் தவறானதை தான் தேர்ந்தெடுத்தது. ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்டு முடிவெடுன்னு சொன்ன சாக்ரட்டிஸுக்கு விஷம் தந்தது. அதனால் இப்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு 1,72,00,000 வாக்குகள் கொடுத்து விட்டதால் மட்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தூய சக்தி என்று எந்த விதமான நிரூபணமும் இல்லை என்பதற்குத்தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். இப்படியேத்தானே நீங்கள் திமுகவிற்கு 2021 கொடுத்தீங்க. அப்பவே நான் சொன்னேன், ஸ்டாலின் அவர்களால் முதல்வர் ஆக முடியாதுன்னு. நான் மட்டுமல்ல, எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க. இதுல வேற பெரிய கீழே எனக்கு சரி ஓகே, அவங்க ஏதோ பெரிய அறிவு கொளுத்தி மாதிரி மூளையிலிருந்து அப்படியே மூளை வழியா மூளை அப்படியே வெளியே வர்ற அளவுக்கு அறிவாளி மாதிரி கமெண்ட் போடுவாங்க. நீங்க சொன்னீங்களே ஸ்டாலின் வரமாட்டாருன்னு, எப்படி வந்தாரு அப்படின்னா, அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஆப்பு வந்திருக்குதே. இதுதான் ஒரு தன்னை அறிந்த ஞானிகள் ஒருவருக்கு அந்த முதல்வர் யோகம் இல்லை என்று என்னை போன்ற ஞானிகள், மற்ற ஜோசியர் விடுங்க, அவங்கெல்லாம் தன் பேரு கீழே தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற மறைபொருள் ஞானின்னு போட்டுக்கல, நான் தான் போட்டுக்கிறேன். நான் 2021 சொல்றேன்டான்னா
வரக்கூடாதவர் வந்தால் என்ன நடக்குமோ அதுதானே நடந்தது. கடந்த 75 வருடங்களாக இல்லாத அந்த 5 லட்சம் கோடி அதிக கடன் வாங்கினாங்களே, அதனால இந்த ஆப்பு என் தலையில ₹1 உட்காருது. ஒவ்வொரு தலையிலும் இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கான். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimehru.org.